எல்லாரும் வாழ்க்கையில தோல்விகளை சரிவுகளை சந்தித்தாலும் நான் உன்னை தாங்கி நடத்துவேன், அதனால நீ பயப்படாதன்னு சொல்லுகிறார். நீங்க அரசாங்கத்தை சார்ந்தோ மனிதர்களை சார்ந்தோ வாழாதபடி கர்த்தரை சார்ந்து வாழ பழகிட்டீங்கன்னா எந்த தேசத்திலையும் நீங்க மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அந்த தேசத்தின் சட்டங்கள் என்ன சொன்னாலும், அந்த தேசத்தில் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வந்தாலும் மாறாத ஒரு ஆண்டவர் கூட இருந்துட்டா நீங்க சந்தோஷமா வாழ முடியும். அதனால சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரே நீர் என் கூட இருந்த நடத்தும், எங்க தேசத்தின் மக்களையும் இதே மாதிரி பயத்தில் இந்த விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் நடத்தும். அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை எங்கள் தேசத்துல உண்டாக்குன்னு ஜெபிச்சிங்கன்னா நீங்களும் பயமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க முடியும், எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்படி அவங்கவுங்க தேசத்துக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த தேசத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன், இந்த தேசத்துல நீங்க வாழ்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும், எல்லாருடைய பயங்களும் மாறணும், எல்லாருடைய வாழ்வாதாரங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், பயப்படுகிற சூழ்நிலைகள் நீங்கணும். அதற்காக எங்க தேசத்துல நீங்க பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வாதமான மாற்றத்தை உண்டாக்கணும். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், அந்த அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபி